விஜி அண்ணா தெரிந்து கொள்ளுங்கள், நிர்வாகிகளாக மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், கூட்டுறவு சங்க தலைவர்கள் என்று மேல்மட்ட ஒரு சில பொறுப்பாளர்கள் பதவி சுகத்தை இங்கே அம்மாவின் புண்ணியத்திலே, புரட்சி தலைவரின் புண்ணியத்திலே, புரட்சி தலைவர் எடப்பாடியார் புண்ணியத்தில் அனுபவித்தவர்கள் இப்போதும் பதவி சுகத்திற்காக ஒரு சிலர் வெளியேறுகிறார்கள் அல்லது வெளியேறி இருக்கலாம். இது எப்படி இருக்கிறது என்றால், மெகா விளம்பரத்தோடு ஒரு மெகா தங்க கடை திறக்கின்ற போது ஒரு சிலருக்கு பம்பர் பரிசு தங்க நகை கொடுப்பதை போல கொடுத்து மக்களுக்கு ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக சாமானிய மக்களுக்கு ஒரு ஆசையை தூண்டிவிட்டு நாமும் சென்று எப்படியாவது அந்த புதிய தங்க நகை கடையிலே பம்பர் பரிசாக கிடைப்பதையெல்லாம் அள்ளிக்கொண்டு வந்துவிடலாம் என்று மெகா விளம்பரத்தை நம்பி சென்று வருவதை நினைத்து கடைசியில இருப்பதை இழந்து உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணா என்று கிராமத்திலே சொல்வதை போல வருவதை நினைத்து கடைசியில இருப்பதை இழந்து நிற்பதை போல சில பேர்கள் பம்பர் பரிசு இவர்களுக்காகவே விஜய் கட்சியிலே காத்திருப்பதை போல எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லாத, எந்த ஒரு உழைப்பும் இல்லாத, எந்த ஒரு அனுபவம் இல்லாத, எந்த ஒரு வரலாறும் இல்லாத ஒரு டிஜிட்டல் விளம்பர விஜய் கட்சிக்கு செல்பவர்களுக்கு என்ன குறிக்கோள், என்ன எதிர்பார்ப்பு, என்ன லட்சியம், என்ன மக்கள் சேவையா இல்லை பதவி ஆசையா என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சென்றாலும், ஒரு சிலர் சென்றாலும் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து, காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் ஒருவர் கூட டிஜிட்டல் விளம்பர விஜய் கட்சிக்கு செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார்தான் தெரியும். அந்த ஏழை எளிய சாமானிய விசுவாச தொண்டர்களுக்கெல்லாம் இரட்டை இலைதான் தெரியும். அவர்களுக்கு ஒரு விஜய் அல்ல, டிஜிட்டல் வடிவிலே கோடி விஜய் வந்து அழைத்தாலும் கடைகோடி விசுவாச அதிமுக தொண்டன் ஒருவர் இருக்கின்ற வரை அதிமுகவை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதிமுகவை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனால் இது மனிதரால் துவங்கப்பட்ட இயக்கம் என்ற மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட இயக்கம். ஆனால் இன்றைக்கு ஒரு சில விசமிகளாலே அதிமுகவில இருந்து அணி அணியாக, ஒரு சில விசமிகளாலே அதிமுகவிலிருந்து அணி அணியாக டிஜிட்டல் விளம்பர விஜய் கட்சிக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று கட்டமைக்க நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு காலம் சொல்லும் மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில மீண்டும் அம்மா ஆட்சி அமையும். அதுவரை கோடிக்கணக்கான இரட்டை இலை மட்டுமே தெரிந்த, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மட்டுமே தெரிந்த, புரட்சி தலைவி அம்மாவை மட்டுமே தெரிந்த, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாரின் வழி நடக்கின்ற கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்கள் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், அயராது களப்பணி ஆற்றி காயம்பட்ட சிங்க கூட்டம் சாதித்து காட்டும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.